வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எஸ்ஹெச்எம் பார்க்க போகிறோம். இந்த 3 கொஸ்டினுமே ரிலேட்டடான கொஸ்டின் தான். அதனால் அட்டிடத்தில் நடத்துகிறோம். கேட்குற விதம் தான் வேறு டைப்பாக இருக்குது. ரைட். ஏ பார்ட்டிகல் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தென் த கிராஃப் ஆஃப் ஆக்சிலரேஷன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஆக்சிலரேஷனுக்கு என்ன படித்தோம்? ப்ரொப்போஷனல் டு ஒய்னு படித்தோமா? எக்ஸ் ஆர் ஒய். ஆக்சிலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? ப்ரொப்போஷனலாக இருக்கும். ப்ரொப்போஷனலாகவே என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது the acceleration A of a particle undergoing SHM is shown in the figure. Which of the labeled points correspond to the particle being at minus x maximum? இது பொசிஷன். ஓகேங்களா? திரும்பி வருவோம். இங்கே கிராஃப் தான் கேட்டான். ஏ ப்ரொப்போஷனல் ஒய்ங்கிறான். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஒரிஜினலாகவே எழுத போகிறோம். அந்த ப்ரொப்போஷனல்னால் அங்கே என்ன இருக்குது? ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, அதானது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஓகேங்களா? அப்போ பொசிஷன் மைனஸ்னால் ஏ என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அது மைனஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறான். இதே மைனஸ்னால் அப்போ இது என்ன வரும்? இங்கே ஒரு மைனஸ் போட்டால் ஏ என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும்ல. அப்போ ஏ எங்கே இருக்கும்? இந்த 1வது பாயிண்டில் இருக்கும். ஏ 0 ஆகாது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இருக்கிறப்ப ஆக்சிலேஷன் இருக்கும். ஆனால் என்ன நெகட்டிவில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதே நெகட்டிவில் ஃபார்முலாவில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ ஏ என்ன வரும்? பாசிட்டிவில் தானே வரும். அப்போ இந்த 1வது பாயிண்ட். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள். The displacement time graph a particle executing simple harmonic is shown in the figure. The corresponding force time graph of the particle. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? எம்ஏ தானே. அப்போ எம்ஏ சீக்வல் என்ன வரும்? ஏக்கு என்னது? ஒமேகா ஸ்கொயர் ஒய்யா? ஒமேகா ஸ்கொயர் ஒய். வேறு ஒன்றுமே இல்லை. இதே தான். ஓகேங்களா? இது மைனஸாக இருந்தால் இது எங்கே இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிலரேஷன் ப்ரொப்போஷனல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ஏன்னா மைனஸ்னால் அப்படி தானே வரும். நீங்கள் கூட சொல்லுவீங்களே, ரிஃப்ளெக்ஷன் ஆனால் ரிஜிட் பாடியிலேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனால் 180 டிகிரி அவுட், அது மாதிரி வச்சுங்க. அப்போ கொஸ்டினில் என்ன இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபோர்ஸ் டைம். இது ஆக்சிலேஷன் டைம் தான். ஃபோர்ஸ்னால் எம்மா மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அப்போ இது இப்படி இருந்தால் ஆக்சிலேஷன் டைம், அதாவது ஃபோர்ஸ் டைம் எப்படி இருக்கும்? 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் தானே இருக்கும். ஏன்னா ஃபார்முலா மைனஸ் இருக்குல்ல. அப்போ இதுக்கு அப்படியே நெகட்டிவ்னா என்ன ஆகும்? இது 0லேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போனால் இது 0லேருந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் போகும். அப்போ ஆப்ஷன் டி. இப்போ 4th சம் பார்க்குறோம். ஏ பாடி ஆஃப் மாஸ் 0.01 kg எக்ஸிக்யூட்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் about x is equal to 0 under the influence of a force shown below. the period of simple harmonic motion is கேட்டிருக்காங்க. கிராஃப் மூலிமா என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்பும் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி. எஃப் 8ஆக இருக்கும்போது எக்ஸ் எவ்வளோவா இருக்குது? 2ஆக இருக்குது. இதோ 8ஆக இருக்கும்போது இது 2ஆக இருக்குது. ஓகே. இப்போ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π √m/k ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா. இதே சிம்பிள் பண்ணுற மாதிரி வந்தால் என்னது? 2π √L/gன்னு எழுதிங்களா? அங்கே ஜி கான்ஸ்டண்ட்டாக. அதே மாதிரி இங்கேயும் இது ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக. அந்த கான்ஸ்டன்ட்லாம் இந்த கான்ஸ்டன்ட்டு. அங்கே லென்த் வரும், இங்கே மாஸ் வரும். அவ்வளோதான். கம்பேர் பண்ணி படிங்க. சரி. இப்போ இதில் எல்லா டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்கா? இது கான்ஸ்டன்ட் 2π. எம் 0.01 kg. கே இல்லை பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? சைடில் எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் என்னது? மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ கே ஈக்குவல் என்னது? f/x. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டைம் பீரியட். ஓகேங்களா? டைம் பீரியட் கண்டுபிடிக்கும் போது என்ன? டைம் மைனஸ்லேயே வரும்? வராது. ஆனால் மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் கே ஈக்குவல் f/x. கே ஈக்குவல் எஃப் எவ்வளவு? 8. எக்ஸ் அதே நேரத்தில் எவ்வளோ இருக்குது? 2. அப்போ கே ஈக்குவல் எவ்வளவு? 4. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். டி ஈக்குவல் 2π இன்ட்டு √ இது எவ்வளவு? 10⁻⁻2ன்னு எழுதலாமா? 0.01. கே எவ்வளவு? 4ஆ? ரைட். அப்போ டி ஈக்குவல் 4 ரூட் எடுத்தால் 2ஆ? அப்போ 2π/2 ஈக்குவல் 10⁻⁻2. அப்போ இதை அடிச்சிடலாமா? அப்போ டி ஈக்குவல் எவ்வளவு? 3.14. இதை ரூட் எடுத்தால் 10⁻⁻1. அப்போ என்ன வரும்? டி ஈக்குவல் 0.314. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்லை அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு நியராக இருக்கா? டி ஆப்ஷன் மாதிரி நியராக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த சம்மில் பாருங்களேன். f = மைனஸ் kx. அப்போ k = என்னது? மைனஸ் f/x. சரி. மைனஸ் 8/x எவ்வளவு? -2. அதாவது இது f 8ஆக இருக்கும்போது k x வந்து என்னது? -2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஆயிரும் 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? அதெல்லாம் மைனஸ் ரூட்டுக்குள்ளே வராதில்ல, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிரும்ல, அதனால தான் இது. ஓகேங்களா? ரைட். 5th சம் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் வெர்சஸ் லென்த் இஸ் டிபிக்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே என்ன வரும் ஃபார்முலா? டி ஈக்குவல் 2π √L/g. ரைட்டு. அப்போ இங்கே டீக்கு எல்லுக்கு தானே கேட்குறாங்க. அப்போ டி ப்ரொபோஷனல் என்னது? எல்லா? ஓகே. √L. டி ப்ரொபோஷனல் டு √L.
அப்போ இது எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு எல்னு எழுதலாமா? எல் ஸ்மால் எல். ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ பாருங்கள், இந்த கிராஃப் என்ன வரும்? எல் இன்க்ரீஸ் ஆக டி இன்க்ரீஸே ஆகலை. அப்போ டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த எல். ஓகேங்களா? அப்படியே ஃபார்முலா இருக்குது இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்து இது எப்படி இருக்குது? அடுத்து இதை பாருங்களேன். சி என்னது? டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எல். இப்படி தானே டி அதிகமாக அப்படியா இருக்குது? அதுவும் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இந்த 2 கிராஃப். ஓகேங்களா? இது எப்படி இருக்குது? வந்து எல் வந்து இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆகும்போது என்ன ஆகுது? டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு எல். அப்போ இதுதான். அது என்னென்னு வரும்? டி ப்ரொபோஷனல் டு எல் ஸ்கொயர்னு வரும். அப்படி வந்தால் அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் பி கரெக்ட். அப்போ இது என்னது? பேரபோலா. இப்போ 6th கிராஃப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் ஈக்குவேஷன் எழுதுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னது? ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டியா? ரைட். அடுத்தது வெலாசிட்டிக்கு இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் தானே வெலாசிட்டி? ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டியா? சரி, ரைட். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்? ஒய் பை ஏ ஈக்குவல் டு சைன் ஒமேகா டின்னு எழுதிக்கிறேன். ரெண்டாவது வி பை ஒமேகா ஏ என்னது? காஸ் ஒமேகா டின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண? ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ நான் அப்போ தானே இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். ரைட்டு. அப்போ ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. ஓகேங்களா? அப்போ என்ன வருது? ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 1ன்னு வருது. இந்த ஃபார்மேட் எது மாதிரி இருக்குது நம்மளுக்கு? ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் பை இந்த மாதிரி இருக்கா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்மேட்டில் இருக்கா? ரைட். இது என்ன ஈக்குவேஷனு? எலிப்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து எலிப்ஸ். சப்போஸ் இங்கே ஒமேகா ஸ்கொயர் வராமல் இருந்தால் அது என்னென்னு வரும்? சர்க்கிள்னு வரும். ஓகேங்களா? நான் சர்க்கிள் ஆப்ஷனில் சொல்கிறேன் ஈக்குவேஷன். 7th சம்மு. The restoring force of simple harmonic motion is maximum when the particle restoring force formula F equal to kx or minus or F proportional to என்னது? x. ஓகேங்களா? k கான்ஸ்டன்ட் F proportional to x. அப்போ x வந்து மேக்ஸிமமாக இருந்தால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு ரப்பர் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. நான் இப்போ அதை இழுக்கிறேன்னு வச்சுங்களேன். இழுக்கும்போது என்ன ஆகும்? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுமா? திரும்பி விட்டால் என்ன ஆகும்? ரிட்டன் அதாவே வருதுல்ல. ரிட்டன் அதான் வரதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இழுக்க என்னாச்சு? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரிட்டன் வரதுக்காக ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோக்கு இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாகும். அதனால தான் நீங்கள் விட்டதுக்கப்புறம் அதாவே ரிட்டன் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா. இப்போ 8th a particle is moving in a circle with a uniform speed. Its motion is என்னது? பீரியாடிக் அண்ட் எஸ்ஹெச்எம் கிடையாது. அடுத்து பீரியாடிக் அண்ட் நாட் எஸ்ஹெச்எம் கரெக்டு. ஏ பீரியாடிக். ஓகேங்களா? அண்டு எது கரெக்டுன்னு பார்க்கணும். அண்டு நன். ஓகே. இப்போ சி ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்? இது ரெண்டும் கேட்குறாங்க நாட் எஸ்ஹெச்எம். இது பீரியாடிக் தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஆப்ஷனில் விட இந்த ஆப்ஷன் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் மட்டும் அசால்ட்டாக இருந்துக்காங்க. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன? டூ அண்டு ஃப்ரோ. அது சைன் காசை வச்சு சொல்கிறது டூ அண்டு ஃப்ரோ. ஓகேங்களா? ஆனால் பீரியாடிக்ங்கிறது டோட்டலாக ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் டைத்தில் நடந்துக்கிட்டே இருந்தால் அவன் பீரியாடிக்னு காமனாக சொல்லிட்டான். ஆனால் எஸ்ஹெச்எம் சொல்கிறது, நான் வந்து நடக்கிறேன், ஆனால் என்னது முன்னாடி பின்னாடி போயிட்டு நடக்கிறேன், நான் ரவுண்ட்லாம் அடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ஸ்டேட்மெண்ட்னா இப்படி எழுதிக்கலாம். 8th கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. என்னது? ஆல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன். ஓகேங்களா? பட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் நாட் எஸ்ஹெச்எம். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள். இன் எஸ்ஹெச்எம் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இஸ். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சலரேஷன் ப்ரொபோஷனல் என்னது? ஒய். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக ஆக்சலரேஷன் என்னவாகும்? அதிகமாகும். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? அப்போ ஆம்ப்ளிடியூடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகம், அதனால் ஆக்சலரேஷன் அதிகம். ஓகேங்களா? இப்போ 10th சம் பார்க்குறோம். A simple harmonic oscillator has an amplitude A and time period T. The time required by it to travel from x is equal to A to x is equal to A by 2.
இப்போ பொசிஷன் எங்கே வந்துருச்சு a/2க்கு எங்கேருந்து வருது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து வருது மீன் பொசிஷன்லேருந்து இல்லை எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு என்ன ஃபார்முலா x = a cos ωt ஓகேங்களா இப்போ x எங்கே வந்துருச்சான் a/2க்கு அப்போ a/2 = a cos ωt a கேன்சலா அப்போ என்ன வரும் cos ωt = 1/2னா ωt எவ்வளவு π/3 ஓகேங்களா π/3 அப்போ ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா 2π/t ரைட் இன்ட்டு t = π/3 π அடிச்சிடலாமா அப்போ t தான் கேட்டுக்கிறாங்க அப்போ என்ன வரும் t/2 × 3 அப்போ எவ்வளவு t/6 அப்போ ஆப்ஷன் ஏ இப்போ 11th சம் பார்க்குறோம் a particle start simple harmonic motion from the mean position its amplitude is a and time period is t at the time when its speed is half of the maximum speed it displacement y என்னன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வெலாசிட்டி = ஒமேகா √a² - y² ஓகேங்களா ஏன்னா ஒய்னு வச்சுக்கலாம் ஒய்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸ்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம் சம்மில் என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சுக்கலாம் சரி கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில் பாதியாக இருக்கணுங்கிறாங்க அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா v = ஒமேகா ஏவா ரைட் அப்போ அதில் பாதினா அப்போ v வந்து என்னது ஒமேகா a/2 ஒமேகா a/2 ஓகே ஒமேகா a/2 தான் என்னது இப்போ வெலாசிட்டி அவங்க கொஸ்டின் சொன்னது பிரகாரம் அப்போ = ஒமேகா √a² - y² ஒமேகா கேன்சல் பண்ணிடலாமா நமக்கு ஒய் தானே வேணும் ஒய் எங்கே இருக்குது ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்போ ரூட்டு கேன்சல் பண்ணணுமா ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு சைடு தானே அந்த சேஞ்சஸை பண்ணணும் அப்போ என்ன வரும் இது இந்த சைடு கொண்டு வந்துடுவோம் a² - y² = என்னது a²/4 ஓகேங்களா சரி இப்போ நமக்கு என்ன y² தானே வேணும் ஆனால் இங்கே என்ன -y² இருக்கா அப்போ அப்படியே ஆல்ட்ரா பண்ணால் என்ன வரும் y² = a² - a²/4 ஓகேங்களா அப்போ எல்சிஎம் எடுத்து போட்டால் என்ன வரும் a² = 3/4 a², 3/4 a². நமக்கு தானே y தானே வேணும். இப்போ y = √3/2a. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு 12th sum. 2 points are located at a distance of 10 meter and 15 meter from the source of oscillation. The period of oscillation is 0.05 second and the velocity of the wave is 300 ms/-1. What is the phase difference between the oscillation of 2 points? ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஃபார்முலா எழுதிடணும். அந்த ஃபார்முலாக்குரிய டேட்டாலாம் டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். முதல் ஃபார்முலா எழுதுங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கு நம்ம ஏற்கனவே ஐடியா கொடுத்துருக்கோம். என்னது, இதை எழுதிட்டு அப்புறம் வேணுங்கிறப்ப கீழே எழுதிக்கலாம். என்னது ஃபேஸ்னால் என்னது, டெல் பை சீக்குவல் டு என்னது, இங்கே டெல்லுனா இங்கே என்ன வருது டெல், பைனா இங்கே எக்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ், டெல்லா டெல், ஓகேவா, சீக்குவல் டு இது பையா, அந்த ப்ரொனன்சேஷன் சொன்ன மாதிரி யார் 2π, டெல் பை 2π, டெல், ஓகேங்களா, பை இன்னும் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் என்னது லாம்டா. இவங்க 4 பேத்துக்குள்ள தானே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து கேட்டுட்டு இருப்பான். ரைட், இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள் யார் யார் நமக்கு தேவைப்படுது, பாத் டிஃப்ரென்ஸ், வேவ் லென்த், ரெண்டையுமே அவன் டைரெக்டாக கொடுக்கல. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வேவ் லென்த்தை கண்டுபிடிப்பான். வேவ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, டிஸ்டன்ஸ் தான் இங்கே என்னது வேவ் லென்த்தா, வேவ் லென்த் பை டைம். நான் கன்ஃபியூஸாக இருக்குன்னு நான் எழுதி பார்த்துக்கிறேன், எனக்கு தேவை வேவ் லென்த் தானே. அப்போ வேவ் லென்த் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீடு இன்ட்டு டைமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வேவ் லென்த் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு என்னது வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம், இன்ட்டு டைம். அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளவு 300, ஓகேங்களா, டைம் எவ்வளவு 5 × 10⁻⁻2 செகண்ட். இது 3 × 10⁻2வா, அப்போ இது கேன்சல் ஆகிருமா. அப்போ என்ன வரும், லாம்டா ஈக்குவல் டு 15 மீட்டர், லாம்டா ஈக்குவல் டு 15 மீட்டர், அது வந்துடுச்சு. அடுத்தது டெல் எக்ஸ், அவங்க ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. 2 points are located at a distance of 10 meter and 15 meter. அப்போ 15 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் கழிச்சு அதானே பார்த்து டிஃப்ரென்ஸு. அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 15 - 10 ஈக்குவல் டு எவ்வளவு 5 மீட்டர், ஓகேவா. அப்போ லாம்டா கண்டுபிடிச்சாச்சு, டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ டெல் பை ஈக்குவல் டு 2π பை லாம்டா எவ்வளவு 15, லாம்டா எவ்வளவு 15 இன்ட்டு டெல் எக்ஸ் எவ்வளவு 5, ஓகேங்களா. அப்போ இதை அடித்தா என்ன வரும் 3. அப்போ டெல் பை ஈக்குவல் டு 2/3π. அப்போ ஆப்ஷனல் டி. 13th கொஸ்டின்.
In SHM, the ratio of the acceleration of the particle to the displacement at any time is a measure of. ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் கொஸ்டின். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம், இருந்தாலும் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். இப்போ ஆக்சிலரேஷன் என்னது, ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ், நமக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன கேட்குறான், ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆக்சிலரேஷன் பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாடலஸ் பண்ணால் என்ன வரும், ஆன்சரில் மைனஸ் வராதுல்ல. அப்போ ஒமேகா ஸ்கொயர், ஒமேகானா என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர். 14th sum, the maximum velocity of SHM represented by y is equal to 3 sin 100t plus pi by 6 is given by. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேசிக் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுமா, a sin என்ன வரும், ஒமேகா டி ப்ளஸ் பை. ஓகேங்களா, சரி கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஏ ஒமேகா. ஏன்னு என்னது, ஆம்ப்ளிடியூடு, இது ஒமேகா. ஓகேங்களா, ஏங்கிற இடத்துல யார் இருக்கா 3, ஒமேகாங்கிற இடத்துல யார் இருக்கா 100. அப்போ எவ்வளவு 300 ms/-1. ஓகேங்களா, அப்போ 300. இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது, இருந்தாலும் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து 15th sum. 15th sum இதே மாதிரி தான், கொஞ்சம் இதாக வரும். என்னது, த இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் SHM இஸ் கிவன் பை x is equal to a cos omega t plus pi by 4. இட்ஸ் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி இல்லை. ஓகேங்களா, ஸ்பீடு நெவர் டு பி நெகட்டிவ். ஓகேங்களா, அதனால் பார்த்துல வெலாசிட்டி கிடையாது. வில் பி மேக்ஸிமம் அட் டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி ரைட். இதுக்கு என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணுமா, வெலாசிட்டிக்கு என்னது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx by dt. dx by dt இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், a ஒமேகா மைனஸ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4. ஓகேங்களா, ஏன்னா காசுக்கு வந்து டிஃப்ரென்சேஷன் மைனஸ் சைன் தானே, அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, மைனஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி கேட்கல, ஸ்பீடு கேட்டிருக்காங்க. சரி ரைட். எப்போ மேக்ஸிமம் இருக்கும், v is equal to ஸ்பீடு ஏ ஒமேகான்னு இருக்கிறப்ப. அப்போ இது என்ன சார் ஆச்சு, இதோட வேல்யூ 1ன்னு ஆயிடணும். ஓகேவா, 1ன்னு ஆனால் தான் இந்த மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4 என்னது, சைன் தீட்டான்னு வச்சுங்களா, ஏதோ ஒரு சைன் தீட்டான்னு வச்சுங்க, வேல்யூ என்ன வரணும், 1ன்னு வரணும். ஏதாவது இது ஒரு வேல்யூ 1ன்னு வரணும். ஓகேங்களா, என்ன சார் இது சைனில் இருக்குது, இது நியூமெரிக்கல் நம்பரில் இருக்குது, அப்போ இது சைனாக மாற்றிடுங்க. ஓகேங்களா, அப்போ ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4, இது சைனுக்கு எப்போ 1 வரும், பை பை 2. ஓகேங்களா, அப்போ ஒமேகா டி சீக்குவல் என்ன வரும், பை பை 2 மைனஸ் பை பை 4. ஓகேங்களா, அப்போ ஒமேகா டி சீக்குவல் டு அரையில் கால் போச்சுன்னா அளவு கால் தானே, பை பை 4. ரைட்டு, டைம் சீக்குவல் என்னது, பை பை 4 இன்ட்டு ஒமேகா அந்த சைடு போனால் 1 பை ஒமேகாவா. ரைட்டு, அப்போ டி சீக்குவல் டு பை பை 4 இன்ட்டு ஒமேகாவுக்கு 2 பை பை டி, 1 பை ஒமேகாவுக்கு டி பை 2 பை, டி பை 2 பை, பை பை கேன்சலு. அப்போ என்ன வரும், டி பை 8. அப்போ டி சீக்குவல் என்ன வருது, பை பை 4 ஒமேகா. அப்போ இதுதான் ஆன்சர். இன் டெர்ம்ஸ் ஆஃப் டீன்னு கேட்டால் என்ன வரணும், டி பை 8ன்னு வரணும். அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஓகேங்களா, 16th sum. The SHM of a particle is given by x equal to 5 cos 2 pi t plus pi by 4. Calculate the displacement and magnitude of acceleration of the particle at t is equal to 1.5 second. ஓகேங்களா, இப்போ பார்ப்போம். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்க வழக்கம் போல் எழுதுவோமா, x is equal to என்னது 5 a cosன்னு போடும், a cos ஒமேகா t plus பையா. ஓகே, இப்போ என்ன வேணும் நமக்கு, எக்ஸ் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் காசு தீட்டான்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஒமேகாங்கிற இடத்துல யார் இருக்கா 2 பை, டீங்கிற இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5. அப்போ அதே சப்ஸ்டிட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 காஸ் 2 பை இன்ட்டு எவ்வளவு 1.5வா, 1.5 ப்ளஸ் எவ்வளவு பை பை 4ஆ. ரைட், அப்போ என்ன வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 காஸ் இதோட 2 இன்ட்டு 1.5 3ஆ, 3 பை ப்ளஸ் பை பை 4. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ காஸ் இந்த ஆல் சில்வர் டீ கப் படித்தோம்ல, அதுலேருந்து கண்டுபிடிக்கிற பாருங்க, காஸ் 3 பை ப்ளஸ் பை பை 4 எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் போகிற பாருங்க, இது என்னது 0 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது ஆளு சில்வரு டீ கப். ஓகேங்களா, இப்போ 3 பைனா என்னது, இது கம்ப்ளீட்டாக எவ்வளவு 2 பையா, திரும்பி இது ஒரு பையா 3 பையா, 3 பை ப்ளஸ்னால் இந்த குவாட்ரண்ட் வந்துடுமா,
அப்போ எத்தனாவது குவாட்ரண்ட்டு? தேர்டு குவாட்ரண்ட் யாருக்கு மட்டும் தான் சொந்தம்? டேனுக்கு மட்டும் தான். ஆனால் இங்கே யார் இருக்கா? காசு. இப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்ன வரும்? மைனஸில் வரும். ஓகேங்களா? -5 காஸ். ஓகேங்களா? இது 540 180 எவ்வளோ? 540 540 இந்த 0 மறைச்சிட்டா 54 என்னது? ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர்னால் தீட்டா மாறாது. அதுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம். ஈவன் நம்பர்னு என்னது? 0 மறைச்சிக்கிட்டு பாருங்கள், தீட்டா மாறாது. அப்போ காசே தான் வரும். காஸ் π/4. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்மளுக்கு இன்னும் நியூமெரிக்கல் நம்பர் மாதிரியே வரல பாருங்கள். அப்போ காஸ் π/4க்கு என்னென்னு பார்க்கணும். காஸ் π/4ன்னு என்னது? சிம்பிளாக எழுதுவோமே, 5 cos 45 டிகிரி. 5 cos 45 டிகிரி. அப்போ 5 cos 45 எவ்வளவு? cos 45 1/√2 1/√2. ஓகேங்களா? 1/√க்கு என்ன வேல்யூ? நீங்கள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் படிச்சிருப்பீங்களா? RMS அந்த வேல்யூலாம் படிச்சிருப்பீங்களா? 1/√2 எவ்வளவு? 0.707. இதை அடித்தா என்ன வரும்? -3.55. ஓகேங்களா? மீட்டர்னு வரும். 3.55 மீட்டர்னு 54ன்னு வரும். 3.55ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? 3.5 மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கேயே தெரிஞ்சு போச்சு, மீதி ஆப்ஷன்லாம் இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டியதான். இல்லை சார் இவ்வளோ பெரிய சம் கொடுத்துருக்காங்களா நினைக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம 140 வர வைப்போம். 140ங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? AC = ω² எக்ஸா மைனஸ் ω² எக்ஸா. ரைட்டு. ஒமேகா எவ்வளவு நமக்கு? 2π. ஒமேகாங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2πன்னு இருக்குது. அப்போ 2π. அப்போ ω²னா -2π². ஓகேங்களா? எக்ஸ் எவ்வளவு? -3.5. மைனஸ் வெளியே கொண்டு வரலாம். = -ω. ரைட். அப்போ என்ன வரும்? இப்போ மைனஸ் இது எவ்வளவு? 4 × 3.14 × 3.14 இன்ட்டு இது எவ்வளவு? -3.5. ஓகேங்களா? = இது பாருங்கள், ரிலேட்டட் ஆன்சர் வந்து இதான் வரும், 140. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் வந்ததுனால நம்ம 140ன்னு சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி பாயிண்டில் வந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ 4ஐயும் 3.5யும் பெருக்கலாமா? 4 × 3.5 எவ்வளவு? 14. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? 3.14 × 3.14. 3 × 3 சார் எவ்வளவு? 9. 0.14னா அப்படி ரவுண்டாக வச்சிங்களா? ஓகேங்களா? அப்போ 10 எவ்வளோ வருது? 140. ஏன்னா MCQ கொடுத்துக்கலாம், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எல்லாம் கேப் பாருங்கள். 100, 140, 200, 120லாம் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. 17th கொஸ்டின். A simple pendulum is set into vibration. The bob of pendulum come to rest after some time due to. சிம்பிள் பெண்டலம்னு பார்த்தீங்கன்னாவே அந்த காலத்தில் வால் கிளாக் பார்த்தீங்கன்னா இப்படி ஓடும், இப்படி ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேட் ஆகிற பார்ட்டு அதெல்லாம் சேர்த்து கிளாஸ் கவர் பண்ணி மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னா வெளியில் உள்ள ஏர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அதோட ஆசிலேஷனை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? ஏர் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ 18th கொஸ்டின். For a simple pendulum, a graph is plotted between the kinetic energy and potential energy against the displacement D. Which one of the following represent is correct? உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீன் பொசிஷனில் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எது மேக்ஸிமமாக இருக்கும்? பொசிஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆம்பிளிடியூடுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஆம்பிளிடியூட் தானே மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? சாதாரணமாக சொல்லுங்கள், MGH தானே, பொசிஷனை பொறுத்து தானே இருக்குது. அப்போ பொசிஷன் ஹைனா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். அங்கேருந்து இங்கே வரப்போ அந்த மீன் பொசிஷனுக்கு எப்படி வரும்? சென்ட்ரல் வரும்போது பயங்கர ஸ்பீடாக வருமா? அப்போ அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜினது அங்கே மேக்ஸிமம். அப்போ இதான் மீன் பொசிஷன் வச்சுங்களேன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வச்சுங்களேன். இந்த மீன் பொசிஷனில் யார் அதிகமாக இருப்பா? வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கருப்பு தான் கைனடிக் எனர்ஜி இந்த இடம். அடுத்தது இங்கே டிங்கிற இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் யார் அதிகமாக இருப்பா? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதோ இதுக்கு நேராக பாருங்கள், இந்த ரெட்டு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஆப்ஷனல் பி. ஓகேங்களா? சரி. அடுத்தது பார்ட்டிகல் இஸ் ஏசரை கசகசன்னு அடுத்ததில் கூட எழுதியிருக்கலாமே நினைக்கலாம். இந்த படத்துக்கு இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த சம்மு பாருங்கள், வளவளன்னு போடுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்டு சொல்லி கொடுத்துடலாம். A particle is vibrating in SHM with an amplitude 4 cm. At what displacement from the equilibrium position is it energy of potential and of kinetic? அப்போ என்ன எழுதணும்? கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் m ω² a² மைனஸ் x². ஓகேங்களா? சரி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஆஃப் m ω² x². எக்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தனே பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? ஆஃப் m ω² a². இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா? இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்னு வருமா? அப்போ மைனஸ் ஆஃப் m ω² x² = ஆஃப்
எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும், இது அந்த சைடு போயிருமா, ஏற்கனவே அங்கே ஒரு ஆஃப் இருக்கா, ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இது அந்த சைடு போனால் ப்ளஸ்ஸு ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஆஃப் ப்ளஸ் ஆஃப் என்னது ஒன்றா, அப்போ ஒரு எம் ஒமேகா ஸ்கொயரா, அப்போ ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சீக்வல் என்னது எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், எம் ஒமேகா ஸ்கொயர் எம் ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் என்னது ஏ ஸ்கொயர் பை 2, ஏ ஸ்கொயர் பை 2. அப்போ எக்ஸ் சீக்வல் அளவு ஏ பை √2. ஓகேங்களா? அப்போ ஏ பை √2ங்கிற இடத்துல தான் என்ன இருக்கும், ரெண்டு எனர்ஜியுமே ஈக்குவலாக இருக்கும். என்ன வரும், ஏ பை √2. ஏ எவ்வளவு 4ஆ, இந்த இங்கே 4னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 பை √2. 4 எப்படி எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாமா, பை √2. எகெயின் இந்த 2 எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதலாமா, பை √2. √2 கேன்சலா, அப்போ என்னது 2√2. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி, இவ்வளோ எதுவும் தேவையே இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த படம் பாருங்கள், இது இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, ஓகேவா? அப்போ இது என்னென்னு வச்சுக்கலாம், சைன் வேவ் மாதிரி வச்சுக்கலாமா. இது எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, காஸ் வேவ்னு வச்சுக்கலாமா. அப்போ அப்படி வச்சுக்குவோம். நம்ம இந்த தீட்டா போடுவோம்ல, காஸ் 15 டிகிரி அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, எந்த டிகிரிக்கு ரெண்டு ஒரே வேல்யூ வருது, எந்த வேல்யூ வருது, காஸ் 45 எவ்வளவு 1/√2, சைன் 45 எவ்வளவு 1/√2. அப்போ 1/√2 தான். ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு 4. அப்போ ஒன்றுக்கு மேலே என்ன பண்ணணும், அப்போ a/√2. ஏன்னா ரெண்டு வேல்யூ இந்த இடத்துல ஒன்றா வருதா, அப்போ 1/√2 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு மீட்டரோட தானே ஈக்குவல். அப்போ இது என்னது a/√2, இல்லைனா டினா d/√2, ஆம்ப்ளிடியூட் பை √2. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆம்ப்ளிடியூட் 4 ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? அது ட்ரிக்னாமெட்ரி நல்லா பார்த்துங்க. 20 சம்மு. The displacement x in meters of a particle performing simple harmonic motion is related to time t in second as x is equal to 0.05 cos 4 pi t plus pi by 4. The frequency of the motion is. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகானாது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃபார்முலா என்ன, ஒமேகாவுக்கு 2πf. ஓகேங்களா? எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒமேகா பை 2π. ஃப்ரீக்வன்சி தானே கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகாங்கிற இடத்துல யார் இருக்கா, 4π. ஓகேங்களா? பை 2π. பை கேன்சலா. அப்போ எஃப் ஈக்குவல் டு அளவு 2 ஹெர்ட்ஸ். எஃப் ஈக்குவல் டு 2 ஹெர்ட்ஸ். ரைட். லாஸ்ட்டு சம்மு. இது வந்து ஸ்ப்ரிங்கு பெண்டுலம். அதை நம்ம பார்ப்போம். 21 சம், லாஸ்ட்டு சம். ஓகேங்களா? ரைட். A body of mass 20 gram connected to spring of constant k execute simple harmonic motion with a frequency of 5/pi hertz. The value of spring constant. ஓகேங்களா? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்கன்னு என்ன பண்ணணும், அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, 1/2π √k/m. கரெக்டுங்களா? √k/m. ஓகே. இப்போ நமக்கு என்ன இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தானே வேணும். சரி, அது எதுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணுவோம், எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4π² k/m. கே தானே வேணும். அப்போ கே ஈக்குவல் டு எல்லாமே இந்த சைடு வந்துடும், 4π² m f ஸ்கொயர். ஓகேங்களா? கே ஈக்குவல் டு 4 அப்படி இருக்கா, 4π². மாஸ் எவ்வளவு, 20 கிராமா. அப்போ எவ்வளோலாம், 20 × 10⁻³ எழுதலாமா, இங்கே இன்ட்டு போட்டுக்கலாம். ரைட்டு. எஃப் ஸ்கொயர் எவ்வளவு, 5/5. அப்போ 5/5 ஹோல் ஸ்கொயர். ரெடியாக பெருக்கிருக்கலாம், இருந்தாலும் நம்ம போடுவோம். அப்போ கே ஈக்குவல் டு என்னது, 4π² × 20 × 10⁻³ 5 × 5 25 π². பை ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா. அப்போ கே ஈக்குவல் டு 4 × 25 சார் எவ்வளவு, 100 × 20 × 10⁻³. இது எப்படிலாம், 2 × 10⁻³ எழுதலாமா. இது 10⁻³ இது நடிச்சு மீதி எவ்வளோ வரும், 2 நியூட்டன் nm - 1. ஓகேங்களா? ஆப்ஷனல் சி. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.